அனைவருக்கும் வணக்கம். சத்தான பிரண்டை துவையல் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த பிரண்டை எலும்புகளை பலப்படுத்தும் மருந்தாக உள்ளது. நான் ஃப்ரெஷ்ஷான ஒரு கட்டு பிரண்டை வாங்கி எடுத்துக்கிட்டேன். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 10 காஞ்ச மிளகாய், 15 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இந்த பூண்டு சின்ன வெங்காயம்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா வதங்கி வந்த பிறகு பிரண்டையை சுத்தமாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ பிரண்டையை சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். பிரண்டை நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். கொஞ்சமாக புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணியை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதெல்லாம் நல்லா ஆறி வந்த பிறகு இப்போ ஜாரில் எடுத்து சேர்த்துக்கிறேன். ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும், நல்லா நைஸான பதத்துக்கு. இப்போ இதில் தாளித்து ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்ச துவையலில் இதை ஊற்றி கலந்து விட்டு எடுத்தால் சத்தான ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ.